My dear friend, this is your Dr. Pandit Selvam on behalf of Groby Consultancy. இந்த வீடியோவில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, வாட் இஸ் அ ப்ரெசன்ட் சீரியஸ் இஷ்யூ ஆர் கவர்மெண்ட்டே வந்து இந்த டிசிஷனை வந்து எடுத்தாகணுங்கிற மாதிரி இருக்கக்கூடிய டிசிஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது என்னென்னா, இன்றைக்கு ரெண்டு குரூஷியல் ப்ராப்ளம் நம்ம இந்தியாவில் இருக்குது. நம்பர் ஒன்று வந்து டு ரெடியூஸ் யுவர் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். நம்பர் டூ டு இன்க்ரீஸ் யுவர் ஜிடிபி. ரெண்டுக்கு என்ன லிங்க் இருக்குது அப்படின்னா, இட் இஸ் அ பாசிட்டிவ்லி காரலேட்டட். காரணம் என்னென்னா, பெர் கேபிட்டா இன்கம் கூடினா தான் உங்களுடைய இன்கம் வந்து ஒரு பர்ச்சேசிங் பவரை கூட்டும். அப்போ தெர் வில் பி அ டிமாண்ட் ஃபார் த ப்ராடக்ட். அப்போ அவுட்புட் வரும். அவுட்புட் வரதுனால அதுக்குரிய ஃபேக்டர்ஸ் எல்லாமே அதில் வந்து இன்வால்வ் ஆகும். அப்போ ஒவ்வொரு ஃபேக்டர்ஸுக்கு ரிவார்டு கிடைக்கும். அப்போ தெர் வில் பி a very peaceful and again effective distribution to all the factors of production. அப்போ வந்து every factor will gain income and slowly that will also increase your national income as well as your per capita income and again your GDP. ஸோ இப்போ ப்ரைவேட்டைசேஷன் வந்து ஆகிட்டு இருக்கிறதுனால கார்பரேட் செக்டார், லார்ஜ் செக்டார் எல்லாமே வந்து தே ஆல் கோ ஃபார் ஆட்டோமேஷன். அப்போ ஆட்டோமேஷனில் போகக்கூடிய காலகட்டத்தில் யூ cannot increase your employment because more people will not be employed. And state to state வரையில், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட்டில் தமிழ்நாட்டில் வந்து யூபி கார் பண்ணுறோம் அப்படின்னாருன்னா அந்த யூபிக்கு தான் அந்த இன்கம் போகும். அங்கே தான் அவனுடைய ஜிடிபியும் பெர் கேபிட்டா இன்கம் கால்குலேட் பண்ணப்படும். இந்த மாதிரியான ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸும் உள்ளே இருக்குது. இந்த சுச்சுவேஷன்ஸில் கார்பரேட்டுக்கு பண்ணையில் சில நேரங்களில் கார்பரேட் டிஃபால்ட் ஆச்சுன்னா இட் பிகம்ஸ் அ வெரி பிக் லாஸ், பிக் பர்டன் டு த கவர்மெண்ட். அப்போ எனக்கு எம்ப்ளாய்மெண்ட்டையும் கூட்டணும், இன்கமையும் கூட்டணும். அதோட எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ரெகுலராக போயிட்டுருக்கணும் அப்படின்னா தட் இஸ் ஒன்லி செக்டர் விச் வி ஹேவ் இஸ் எம்எஸ்எம்இ. அப்போ அந்த எம்எஸ்எம்இயில் யார் வருவாங்க அப்படின்னா, எம்எஸ்எம்இ வந்து இட் இஸ் நாட் வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைடிங் செக்டர் இல்லை, எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட்டிங் செக்டர். அந்த செக்டருக்குள்ளே போனீங்க அப்படின்னா எவ்ரிபடி ஷுட் ஹேவ் டு பி செல்ஃப் எம்ப்ளாய்டு, should be a businessman, should be an entrepreneur, should be a technocrat. அப்போ போகல தான் then not only he is exhausting his resources more effectively to produce output. அப்போ வந்து அவருக்கு வந்து லேபர் வேணும். then I think people are getting employed and he needs a place. so buildingக்கு ரெண்ட் போகும். then he has to borrow money from bank. so the money will be going in the form of interest to the bank. இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்குது, ஆர்பிஐயில் அசட் லோன் கொடுத்து ஒன்லி தே ஆர் கலெக்டிங் பிட்வீன் 6.25 to 7%. ஸோ இப்போ ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. காரணம் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் அவட கூட வைக்கணும், குறைச்சி வைக்கணும்னு பார்த்தோம்னா இன்னும் குறைக்கணும். ஸோ த கஸ்டமர் பீப்புள் வில் நாட் ப்ரிஃபர். அண்ட் மோர் ஓவர் வாட் இஸ் அ இன்டேக் ஃபார் ஹவுசிங் லோன், அதுவும் இஸ் கெட்டிங் கிராஜுவலி டிக்ளைன்ட். ஒய்? பிகாஸ் ஒரு பில்டிங் வச்சுருக்க ஒரு செகண்ட் பில்டிங் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஒய்? Because they don't find the tenant to collect money or collect rent from the tenant. So அதனால they are not induced, they are not tempted to invest in the building and housing properties. அப்போ அசட் பேஸ்டாக போகையில் வெஹிக்கிள் வந்து 4-வீலரு இது எல்லாமே வந்து இன்றைக்கி அவ்வளோ பெரிய டிமாண்டில் கிடையாது. ஸோ 2-வீலர் போனால் கூட 2-வீலர்லேயும் வந்து now they are getting converted into electronic vehicle. So there is again poor demand and it is statistically shown that the demand for the vehicle has also gone down. So under this situation, what is possible is to create or develop the MSME. அப்போ எம்எஸ்எம்இக்கு கொடுக்க போகையில் there will be large amount of money will be deployed and more number of people will be directly employed and large army of people will be indirectly employed. So everybody will gain income. Your rate of employment also gone up and your per capita also will go up and more resources will be brought into use. அப்போ வரையில் we will get a more output and the more output will have a price value based on the index, based on the demand and supply. So now I think when resources are utilization and again more revenue is generated, that will automatically increase your per capita income as well as your GDP. ஸோ இந்த இதை வச்சு தான் இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆகட்டும், தே கால் அப்பான் ஆல் த
state-hold ministers and finance ministers to spend more time on investment-oriented project and more investors. Where are the investors? Investors are many in numbers, but அவங்க வந்து capital intensive இருந்தாங்க அப்படின்னா definitely their creation of employment will be very minimum, marginal. இப்போ MSME போல வந்தாங்கன்னா absorption of capital will be more, and absorption of the capacity will also be high, and they will also absorb more number of manpower. So each factor will get reward. That whole reward will increase the purchasing power in the market. ஸோ இது எல்லாம் வந்து ஒரு விசேஷ வரக்கூடிய நிலைமை இருக்கணும் அப்படின்னா இது சாத்தியம் வந்து we'll have to strengthen more and more entrepreneurs and they will be seen in MSME sector. அதற்காக வந்து Prime Minister has addressed all the nationalized banks to increase their flow of credit to the young entrepreneurs, piloting entrepreneurs, upcoming entrepreneurs, new entrepreneurs, and technocrat also, to identify people, to support them with a subsidy or maybe like a concession letter of interest to encourage the people, so that I think the government will be safe. அவங்களுக்கு வந்து இனிமேல் வந்து செக்டாரை எப்படி எம்ப்ளாய்மெண்ட்டை கூட்டுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லையும் இன்எஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுனால ஒன்லி த்ரூ விச் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஐ திங்க் நம்பர் ஒன்று வந்து அன்எம்ப்ளாய்டு இருக்கிறவர் எம்ப்ளாய்டு ஆகிடுவார் அண்ட் ஹீ வில் ப்ரொவைட் அடிஷ்னல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு அதர்ஸ். அப்போ எல்லாருமே எம்ப்ளாய்டு ஆகல, எவ்ரிபடி வில் ஹேவ் இன்கம். அப்போ எவ்ரிபடி ஹேஸ் இன்கம், தட் இன்கம் will be pooled together. அது வந்து it will strengthen your national income, per capita income, and as well as your GDP. But the whole growth now rests upon self-employment. அது வந்து இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிற theory process, it has already been achieved in many other developed countries. So now I think we are promoting entrepreneurs through MSME to achieve the goal of reducing unemployment and increasing our GDP. So that is a situation where we live now. So that is to be understood by the youth as well as upcoming people, so that their energy can be put towards the task of augmenting the self-employment sources. Thank you for listening.